ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். இப்போ உளுந்து பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இது போல் ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் உளுந்து சேர்த்துருக்கேன். அதோடவே 1 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாம். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. உளுந்தும் அரிசியும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டு வரணும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டே இருங்குங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி வறுபட்டு வரும். உளுந்தும் அரிசியும் இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் உளுந்து எடுத்த அதே கப்பில் 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இதோடவே 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நிறைய பேர் கமெண்டில் கேட்குறீங்க, இது வெல்லம்லாம் நீங்கள் சர்க்கரைன்னு சொல்கிறீங்கன்னு. ஆனால் இதை எங்கள் ஊரில் நாங்கள் சர்க்கரைன்னு தாங்க சொல்லுவோம். சுகரை சீனின்னு சொல்லுவோங்க. இப்போ சர்க்கரை முழுசாக கரைஞ்சி கொதி வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சர்க்கரை சின்ன தூரம் உள்ள அரிப்பில் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்திருந்த உளுந்த மாவை 1 கப் தண்ணியில் கரைச்சி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கோங்க. இந்த மாவு இப்போ நல்லா கொதி வரட்டும். மாவு கொதி வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஆப்பை விட்டு கலந்து விட்டுட்டே இருங்கங்க, இல்லாட்டி அடி பிடிக்கும். இப்போ மாவு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. கொதி வந்ததும் இது கொஞ்சம் கெட்டியாகவும் ஆயிரும். நம்ம இப்போ கரைச்சி வச்சுருந்த சர்க்கரையை இதோட சேர்த்துடலாம். சர்க்கரை சேர்த்ததும் இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதோட வாசனைக்காக 3 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போ உளுந்து பாயசம் நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் சூடானதும் இதோட கிஸ்மிஸும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதோடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்ததும் 1 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த நெய்லையே வறுத்து எடுத்துக்கலாங்க. இதை இப்போ வறுத்து எடுத்ததும் நம்ம பாயசத்தோட சேர்த்துடலாம். இப்போ உளுந்து பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.